சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் 10 கோடி ரூபாயில் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அறிவித்துள்ளார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 2025-26 ஆண்டிற்கான 15 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் சேகர்பாபு சட்டப்பேரவையில் வெளியிட்டார். அதில் பாரதி பெண்கள் கல்லூரி கூடுதல் வசதிகளோடு 25 கோடி ரூபாயிலும், சென்னையில் 9 அரசு பள்ளிகள் 25 கோடி ரூபாயிலும் மேம்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். 6 ஆதி திராவிட நலப்பள்ளிகள் 25 கோடி ரூபாயிலும், 5 அரங்குகள் மற்றும் மைதானங்கள் 37 கோடி ரூபாயிலும் மேம்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார். வட சென்னையில் 4 இடங்களில் 8 கோடி செலவில் பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். 6 அமுதம் அங்காடிகள், 7 பன்னோக்கு மைதானங்கள், கீரப்பாக்கத்தில் உணவுப் பொருட்கள் கிடங்கு, சென்னையில் குரோம்பேட்டையில் 10 கோடி ரூபாயில் நடை மேம்பாலம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் 9 அரசு பள்ளிகள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். சென்னையில் ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகள் ரூபாய் 5 கோடியில் மேம்படுத்தப்படும். 15 முதல்வர் படைப்பகங்கள் ரூபாய் 40 கோடியில் அமைக்கப்படும். வட சென்னையில் 4 இடங்களில் குளிர்சாதன பேருந்து நிறுத்தங்கள் முதன்முறையாக சென்னையிலே 8 கோடியில் அமைக்கப்படும். சென்னையில் 7 பன்னோக்கு மையங்கள் ரூபாய் 45 கோடியில் சைதாப்பேட்டை உட்பட அமைக்கப்படும். சென்னையில் 6 அமுதம் அங்காடிகள் ரூபாய் 22 கோடியில் உணவுத்துறை அமைச்சரின் வேண்டுகோளுக்கேற்ப அமைக்கப்படும். சென்னை வண்டலூர் கீரப்பாக்கத்தில் ரூபாய் 11 கோடியில் உணவுப் பொருள் கிடங்கு அமைக்கப்படும். கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் ரூபாய் 10 கோடியில் மேம்படுத்தப்படும். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள் நம்முடைய அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க 21 கோடியில் மேம்படுத்தப்படும். சென்னை குரோம்பேட்டையில் பல்லாவரம் சட்டப்பேரவை உறுப்பினர் கலைஞர் அவர்கள் பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய கருணாநிதி அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று 10 கோடியில் நடை மேம்பாலம் அமைக்கப்படும்.